ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கை அடைதல். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ராமு லக்ஷ்மணன் அப்படிங்கிற 2 நண்பர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த கதையில் வர ராமுவும் லக்ஷ்மணனும் பார்த்தீங்கன்னா இணைப்பிரியாத நண்பர்கள். இதில் ராமு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுறுசுறுப்புடனும் ஒரு பொறுப்போவும் செஞ்சு முடிச்சிடுவான். அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்ப்பான். ஆனால் லக்ஷ்மணனும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எதுலேயுமே காலதாமதம் செய்வான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ராமுவும் லக்ஷ்மணனும் அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு சில பொருட்கள் வாங்க போகிறாங்க. ஆனால் அந்த பக்கத்து ஊருக்கு போகணும்னா ஒரு அடர்ந்த காட்டை தாண்டி தான் போகணும். ராமுவும் லக்ஷ்மணனும் ஒன்றா போகிறாங்க. போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ராமு வேகமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நடந்துட்டு வரான். ஆனால் லக்ஷ்மணனும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுறுசுறுப்பும் இல்லாமல் பொறுமையாக நடந்துட்டு வரான். ராமுவும் லக்ஷ்மணனும் ஊக்கப்படுத்திகிட்டே இருக்கிறான், வேகமாக வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ஆனால் லக்ஷ்மணன் ராமுவோட சொல்லு அவன் காதில் விழவே கிடையாது. லக்ஷ்மணனும் ராமு கூட கொஞ்சம் தூரம் நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணனால் முடியல அப்படின்னு சொல்லி நான் இங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், நீ போ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ராமு என்ன சொல்கிறான்னா, நீ இங்கே ஓய்வு எடுத்தினா இருட்டு கட்டிடும், அந்த நேரத்தில் இங்கே ஏதாவது விஷப்பூச்சிகள் இந்த மாதிரி ஏதாவது வந்தால் உன்னை கடிச்சிரும், வா நம்ம வேகமாக ஊருக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு அப்பயும் லக்ஷ்மணனுக்கு ஊக்கப்படுத்தலாம். ஆனால் லக்ஷ்மணன் ராமுவோட சொல்லி எதையுமே கேட்கல. ஆனால் லக்ஷ்மணன் ராமுக்கு விட்டுட்டு போக மனசும் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ராமு லக்ஷ்மணனை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போய் நடந்து போயிட்டே இருக்கான். லக்ஷ்மணனுக்கு போக மனசே இல்லை, நம்ம ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். ராமு ஊருக்குள்ளே போயிட்டான். ஆனால் லக்ஷ்மணன் ஒரு காட்டு விட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விஷப்பாம்பு இருந்து லக்ஷ்மணனை கொத்திடுது. இதனால் அவன் இறந்துடுறான். இந்த கதையோட நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இலக்காக இருந்தாலுமே நம்ம அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓய்வு எடுக்கணும். இலக்கை அடையிறதுக்கு முன்னாடி ஓய்வு எடுத்தோம்னா அந்த இலக்கை நம்மளால் அடைய முடியாது அப்படிங்கிறது இந்த கதையோட கருத்து. தேங்க்யூ.